அஸ்ஸலாமு அலைக்கும். காயின் பரோட்டா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மாவு அளவு கிடையாது, நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ வேண்டாம் எடுத்துக்கலாம். நான் ஒரு பவுலில் மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். கெட்டியான பாலை அரை கிளாஸ் கிட்ட இதில் நான் சேர்த்துருக்கேன். இது நான் பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்துட்டு மாவை நல்லா கிளறி விட்டுட்டு, நம்ம எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி நம்ம புரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு இதை அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம மூடி போட்டு வச்சுட்டு, குட்டி குட்டி பீஸாக தான் நம்ம இதில் உருண்டை எடுத்து நல்லா பேடாக போட்டு தான் நம்ம இதை ரெடி பண்ணிக்கணும். இது நம்ம விசிற வேண்டியதில்லை. சப்பாத்தி கட்டையில் நம்ம எப்போதும் எப்படி நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்ப்போமோ அதே மாதிரி நல்லா மெலிசாக எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி நம்ம எப்படியெல்லாம் நம்ம போட்டு எடுப்போமோ அதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு, நல்லா தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரியே போட்டு இதுக்கு கிறிஸ்பி ஆகுறதுக்கு நெய்யும் எண்ணெயும் தான் மிக்ஸ் பண்ணி சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸுங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க.